டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாள் ஒரு ஆசிரியருக்கும் அவரது மனைவிக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்தின் பொருள் என்னவென்று சொன்னால், அல்லது அந்த வாக்குவாதத்துக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஆசிரியர் உழைப்பில் அத்தனை தூரம் அக்கறை செலுத்துவதில்லை, வருமானம் பெற்றுக்கொள்வதில் அத்தனை தூரம் அக்கறை செலுத்துவதில்லை. பாடசாலைக்கு செல்கின்றார், மாணவர்களுக்கு கற்பிக்கின்றார். வீட்டுக்கு வந்தால் அந்த மாணவர்களது ஏதாவது ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களது கொப்பிகளை திருத்திக் கொண்டிருக்கிறார், அல்லது பரீட்சை வினாத்தாள்களை திருத்திக் கொண்டிருக்கிறார், அல்லது அடுத்த நாள் கற்பிப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இதுதான் மனைவி அந்த ஆசிரியர் மீது வைத்த குற்றச்சாட்டு. வருமானத்தை தேடிக்கொள்வதில்லை. மனைவி பல உதாரணங்களை கூட சுட்டி காட்டுகின்றார். உங்களுடன் வேலை செய்கின்ற பலரை பாருங்கள், அவர்கள் மாலை நேரத்திலே டியூஷன் வகுப்புகளை நடத்துகிறார்கள், அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வேறு சிலர் வேறு பகுதி நேர வேலைகளுக்கு செல்கிறார்கள், அதன் மூலம் வருமானத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் மாத்திரம்தான் பாடசாலை மாணவர்கள் என்று சொல்லி எந்த நேரமும் அந்த சிந்தனையாகவே இருக்கிறீர்கள். பொருளாதாரத்தில் நாங்கள் அத்தனை தூரம் உயர்ந்தவர்களாக இல்லை, உங்களுக்கு அதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை, உங்களது மாணவர்களை பற்றி மாத்திரம்தான் அக்கறை. இவ்வாறாக மனைவி கணவன் மீது குற்றம் செலுத்துகின்றார். கணவன் அதிக பதிலை மனைவிக்கு கூறவில்லை, மௌனமாக இருந்துவிட்டு அன்றைய தினம் வேலைக்கு வழிக்கிட்டு செல்கின்றார். அன்று பாடசாலை ஒரு விடுமுறை நாள். அவர் வேறு ஏதோ ஒரு அலுவலாக ஒரு பாடசாலை சார்ந்த ஒரு பணிமனைக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். அவர் பேருந்திலே பிரயாணம் செய்யும் பொழுது இன்று மனைவிக்கும் தனக்கும் நடந்த அந்த வாக்குவாதம் சம்பந்தமாக அவரது சிந்தனை ஓடுகிறது. மனைவி சொன்னதில் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. அவருடன் பணியாற்றுகின்ற பல ஆசிரியர்கள் அல்லது அவருக்கு தெரிந்த பல ஆசிரியர்கள் தனியாக டியூஷன் வகுப்புகளை நடத்துகிறார்கள். ஒரு சிலர் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று தனிப்பட்ட ரீதியிலே அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அதிலும் ஒரு சில ஆசிரியர்கள் பாடசாலையில் கல்வி கற்கின்ற மாணவர்களை தன்னிடம் டியூஷனுக்கு கட்டாயம் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அழைத்து டியூஷன் வகுப்புகளை நடத்துகிறார்கள். இவ்வாறெல்லாம் அவர்கள் பணத்தை உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இருக்கிறார்கள், தங்களுக்கு மேலதிக வருமானம் தரக்கூடிய எந்த ஒரு விடயத்தையும் தவற விடுவதில்லை. உதாரணமாக ஒரு பரீட்சை கடமை மேற்பார்வையாக இருக்கலாம், அல்லது வினாத்தாள் திருத்துகின்ற பணியாக இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் செல்வார்கள். ஆனால் இவரோ அதற்கு நேர் எதிரானவர். இயன்றவரை வகுப்பறைகளுக்கு சென்று மாணவர்களுக்கு கற்பிப்பதில் தான் அதிக இன்பம் காண்பவர். அதனால் இவருக்கு அந்த மாதாந்தம் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற சம்பளத்தை தவிர வேறு வருமானம் இல்லை. இவரது மனைவி வேறு ஆசிரியர்களின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த கணவனை கடிந்து கொண்டதில் தவறும் இல்லை என்ற எண்ணம் இவருக்கு ஏற்படுகின்றது. நானும் கொஞ்சம் மாணவர்கள் என்று அலைவதை விடுத்து கொஞ்சம் பணம் உழைக்கின்ற வழியிலே செல்ல வேண்டுமா என்று இவ்வாறாக பலவாறாக சிந்தித்தவாறு இவர் அந்த பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது பேருந்து ஒரு தரிப்பிடத்தை அடைகிறது. இவர் அந்த தரிப்பிடத்தில் இறங்கி இன்னும் ஒரு பேருந்திலே அந்த அலுவலகத்துக்கு செல்ல வேண்டும். இவரது தரிப்பிடத்தில் இறங்குகின்றார். இறங்கி அந்த கணமே மழை கொட்ட தொடங்குகின்றது. சற்றும் எதிர்பார்க்காமல் பெரும் மழை கொட்ட தொடங்குகின்றது. அது எதிர்பாராத ஒரு மழை. அந்த பேருந்தில் பயணம் செய்தவர்களில் பலர் அல்லது அந்த பேருந்து நிலையத்தில் நின்றவர்களில் பலர் குடைகளை தங்கள் கைகளிலே வைத்திருக்கவில்லை. எனவே எல்லோரும் ஓடி சென்று அந்த சிறிய பேருந்து நிலையத்தினுள் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். இந்த ஆசிரியர் வளமையாகவே தான் பயணம் செய்யும் பொழுது ஒரு குடையை கையில் கொண்டு செல்லும் பழக்கமுடையவர். எனவே அந்த குடையை விரித்து பிடித்துக் கொண்டு இந்த பேருந்து தரிப்பிடத்துக்கு வெளியே இவர் காத்து நிற்கின்றார். மழையோ கொட்டி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் உயரத் தொடங்குகின்றது. இப்பொழுது பார்த்தால் இந்த வெள்ளம் இவரது சப்பாத்துக்களை நினைத்து அதற்கு மேலாக நிற்கும் அளவுக்கு வெள்ளமாக இருக்கின்றது. மழையோ கொட்டி கொண்டிருக்கின்றது. பேருந்து தரிப்பிடத்தினுள் நுழைவதற்கு ஒரு இடம் கூட இல்லை. அத்தனை மக்கள் அதற்குள் அடைபட்டு கிடக்கிறார்கள். இவ்வாறு இவர் சரி பரவாயில்லை, நான் குடை பிடித்திருக்கின்றேன், என்னுடைய சப்பாத்தும் கால்களும் தானே நினைகின்றன என்ற எண்ணத்துடன் அந்த வெள்ளத்துக்குள்ளே நிற்கும் பொழுது மீண்டும் இவருக்கு இன்று காலை மனைவிக்கும் அவருக்கு நடந்த வாக்குவாதம் தொடர்பாக சிந்தனை செல்கிறது. நான் ஏன் இனி கொஞ்சம் பணம் உழைக்கின்ற வழிகளை பற்றி யோசிக்க கூடாது என்று சொல்லி இவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் சற்றும் எதிர்பாராமல் இவரது காலடியில் தொப்பென்று ஏதோ விழுவது போன்ற சத்தம் கேட்கின்றது.
இவர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தால் அவரது காலிலே ஒரு ஒரு நடுத்தர வயது மனிதன் விழுந்து வணங்குகின்றார். அந்த மழை கொட்டி கொண்டிருக்கின்றது, வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த வெள்ளத்துக்குள்ளே இவரது காலிலே ஒரு நடுத்தர வயது மனிதன் விழுந்து வணங்குகின்றார். இவர் திகைத்து போய் அவரை தோள்களை பிடித்து எழுப்பி தன்னுடைய குடைக்குள் வைத்து கொண்டு முகத்தை பார்த்தால் தான் எங்கோ கற்பித்த மாணவன் என்பது அவருக்கு ஞாபகம் பெறுகின்றது. அந்த நடுத்தர வயது மனிதன் உடனே சொல்கின்றார், உங்களை போன்ற ஒரு ஆசிரியரை நான் என்னுடைய வாழ்நாளில் காணவில்லை. அந்த நாட்களிலே என்னை மிக அக்கறையாக நீங்கள் கற்பித்தீர்கள். எனக்கு டியூஷன் வகுப்புகளுக்கு செல்லுகின்ற வசதி இருக்கவில்லை. பாடசாலையை மட்டுமே நான் நம்பி கல்வி கற்றேன். நீங்கள் என்னை மிக சிறப்பாக கற்பித்து நான் இன்று ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்கின்றார் அந்த நடுத்தர வயது மனிதன். அவர் ஒரு உயர் அதிகாரியாக இப்பொழுது கடை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டதும் ஆசிரியரின் பணம் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாம் கரைந்து போகின்றன. தான் ஆற்றுகின்ற கடமை சரியானதே என்கின்ற எண்ணத்துடன் அவர் பேருந்துக்காக காத்திருக்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.